ஒரு சிறிய டோனட். ஓ மனிதரே, எனக்கு ஒரு சாதாரண டோனட் இருக்கிறது. நீங்கள் அனைவரும் அதிர்ச்சி அடைய போகிறீர்கள். உண்மையா? என்னிடம் ஒரு பெரிய டோனட் இருக்கிறது. வாவ், அதை எப்படி சாப்பிடுவது? பதில் தோன்றுகிறேன். நான் அதிர்ஷ்டசாலி இல்லை நண்பா. இது இன்னும் சுவையாக இருக்கிறது. நான் முடிச்சுட்டேன். டெட், தொடருங்கள். நிச்சயமாக ஹூம் டோனட். நான் என்ன செய்ய முடியும் பாருங்கள். ஆமாம், நான் முடித்து விட்டேன். ஆணி, உன் முறை. ஓ கண்டிப்பாக. நான் எங்கு தொடங்க வேண்டும்? இந்த டோனட் மிகவும் கனமாக இருக்கிறது. ஓ, ஒரு யோசனை வந்தது. எனக்கு கொஞ்சம் பொடி இருக்கிறது. அது என்னை மிதித்து விட்டது. அதை என் கைகளில் போட்டு இந்த டோனட்டை எடுத்து விடுவேன். நான் வெற்றி பெறுவேன். யாரும் என்னை நிறுத்த முடியாது. வா அண்ணி, நாங்கள் உன்னை நம்புகிறோம். ஓ இல்லை, பட்டாம்பூச்சி அல்ல. ஓ, நான் விழுந்து கொண்டிருக்கிறேன். என்னை காப்பாற்றுங்கள். நீங்கள் சரியாக இருக்கிறீர்களா? ஓ, நான் சரியாக இருக்கிறேன். இது என்ன? எனக்கு மீண்டும் சிறிய ஒன்று. எனக்கு சாதாரண மார்ஷ்மெல்லோ உள்ளது. எனக்கு மிகப்பெரிய மார்ஷ்மெல்லோ உள்ளது. நான் இதை உடனே சாப்பிட விரும்புகிறேன். நான்சி, நீ தொடங்குவாயா? ஆம், நிச்சயமாக நான் செய்வேன். ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்தது. ஒரு சிறிய மார்ஷ்மெல்லோவுக்கான சிறிய சமையலறை. இப்போது நான் அதை அடுப்பில் நேரடியாக சமைக்க போகிறேன். காத்திருக்க வேண்டும். ஓ ஓ என்ன? ஓ இல்லை, என் மார்ஷ்மெல்லோ. ஓ, அது கரைந்து விட்டது. நான்சி, நீ மெனிக்யூர் செய்திருக்கிறாய். சரி, நான் இதை சாப்பிடுகிறேன். இந்த எரிந்தது. ஐயோ, என்ன ஒரு மோசமான எரிந்த வாசனை. ஓ, சிரிக்காத. டெட், தொடரு. நீ பிரச்சனை இல்லை. எனக்கு ஒரு சாதாரண மார்ஷ்மெல்லோ உள்ளது. அதை ஒரு குச்சியில வைத்து கொஞ்சம் சூடாக்குவேன். அப்போதே எனக்கு மிகவும் சுவையான மார்ஷ்மெல்லோ கிடைக்கும். ஆராடுக்கிறேன். படிச்சுதிப்போம். மாம்சம் எவ்வளவு சுவையாக இருக்கிறது. இப்போது டெடிடம் செல்வோம். நன்றி. இந்த மார்ஷ்மெல்லோவை பழுப்பு நிறமாக மாற்றுவோம். இந்த நெருப்பு போதவில்லை. பிங்கோ. ஓ, நல்ல யோசனை. ஒரு நிமிடம் பெண்களே, நான் ஒரு தீவிரவாதியுடன் திரும்பி வந்துள்ளேன். இப்போது இந்த குட்டியை வறுக்க முயற்சிக்கிறேன். இங்கே வா மார்ஷ்மெல்லோ. அது நல்லது. எல்லாம் முடிந்தது. அதை முயற்சிப்போம். பெண்களே, பொறாமைப்படாதீர்கள். அடுத்த முறை உங்களுக்கு நிச்சயமாக அதிர்ஷ்டம் கிடைக்கும். ஆமாம் பெண்களே, அது ரொம்ப குளிர்ச்சியானது. என் வாழ்க்கையில மிஸ்ரிய பாப்காரன். அதுதான் எனக்கு புரியுது. வாவ், இது ஒரு பெரிய பாப்கார்ன் வாளி. நான் இறுதியாக அதிர்ஷ்டசாலி. வாவ், நான்சி, சரி, எனக்கு ரொம்ப சிறிய பாக்கெட் இருக்குது. எனவே என்னால் தொடங்கலாம். ஆனால் எனக்கு ஒரு பிரகாசமான யோசனை வந்தது. எனக்கு ஒரு பின் உள்ளது. அது நான் விரும்பும் எதையும் பெரிதாக்கும். புரே என்ன? ஏன் இது வேலை செய்யவில்லை? ஓ, பயனற்ற இயந்திரம். சரி, இதை பசிக்கிறேன். சுவையாக இருக்கிறது, ஆனால் போதவில்லை. நான் ஆண்டுகளா கூடைப்பந்து விளையாடி வருகிறேன். நான் எல்லா பாப்கார்னையும் என் வாயில் எறிவேன். ஆனா நான் ரொம்ப வேகமா இருக்கிறேன். நான் உண்மையில வேகமா இருந்தேன். இது இவ்வளவு சீக்கிரம் முடிந்ததா? சரி, எதுவும் இல்லை. தொடருங்கள் நான்சி. சரி, மகிழ்ச்சியுடன். எனக்கு பசிக்க ஆரம்பித்தது. எல்லா பாப்கார்னையும் எனக்குள் எறிவேன். நான் பகிர்ந்து கொள்வதில்லை. கேட்கவும் வேண்டாம், பிடிக்கவும். என்ன ஒரு ஆசீர்வாதம். என்ன? ஓ ஓ எல்லாம் முடிஞ்சிட்டது. இல்லை. ஓ, நான்சி, நீ உயிரோடா இருக்கியா? ஓ, நான் வெளியே வர முடியவில்லை. அவளுக்கு உதவி தேவை. எனக்கு நம்மை உதவக்கூடிய ஒரு பொருள் இருக்கிறது. ஒரு கத்தி. நாங்கள் அதை நான்சியை விடுவிக்க பயன்படுத்துவோம். ஓ, சுதந்திரத்தின் சத்தம் கேட்கிறது. ஹூரே, நன்றி அப்பா. அது என்ன? இது காலை உணவுக்கு போதுமா என்று கூட தெரியவில்லை. வாவ், அதிக பெரிய பர்கர் எனக்கு இருக்கிறது. ஆம், எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை. சரி சரி, இதை நான் சாப்பிடுகிறேன். ஆனால் எப்படி?
ஓ, ஒரு யோசனை. எனக்கு மரக்குச்சிகள் இருக்கின்றன. எதற்காக என்று உங்களுக்கு தெரியுமா? நான் இப்போது உங்களுக்கு எல்லாவற்றையும் சொல்கிறேன். எனக்கு ஒரு கிண்டர் பேக்கேஜ், ஒரு ரப்பர் பேண்ட் மற்றும் மரக்குச்சிகள் தேவை. ஓ ஆம், இப்போது நாங்கள் பர்கரை இங்கே வைத்து ஓட வேண்டும். முக்கியமானது அதை நேரத்தில் பிடிப்பது. பிடிக்கிறேன். ஹூரே, நான் பிடித்தேன். இது சிறியது ஆனால் மிகவும் சுவையானது. நான்சி, உன் முறை. நிச்சயமாக எனக்கு மிகவும் பசிக்கிறது. இப்போது இந்த பர்கரை மிக வேகமாக சாப்பிட போகிறேன். இது எவ்வளவு சுவையாக இருக்கிறது நண்பர்களே. நான்சி, உன் பசிக்கேடு. ஓ, அது உண்மை. ஆனால் நான்சி, உன் முகத்தில் மீசையும் தாடியும் இருக்கிறது. மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. அடுத்தவர் யாரு? ஓ, நான் அடுத்தவன். எனக்கு ஒரு பெரிய பர்கர் இருக்கிறது. ஓ ஆமாம், அதை எப்படி சாப்பிடுவது? அடடா, இல்ல, அது அல்ல. எனக்கு ஒரு யோசனை வந்து விட்டது. இப்போது நான் சில குத்துச்சண்டை வகுப்புகளை நினைவில் கொண்டு இந்த பர்கரை சாப்பிடுவேன். ஏன் ஒரு பர்கரை அடிக்கிறாய்? ஓ, நீ எதுவும் செய்யல, நான் வசதிக்காக செய்றேன். ஓ ஆம், இப்ப எவ்வளவு எளிதா இருக்குது பாருங்க. இது என்ன? நான் ஒரு சிறிய பீட்சா பெற்றேனா? எனக்கு ஒரு சாதாரண பீட்சா இருக்கிறது. எனக்கு ஒரு பெரிய பீட்சா இருக்கிறது. இது உலகிலேயே மிகப்பெரிய பீட்சா. நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி. ஹூரே. மற்றும் நீ உன் சிறிய பீட்சாவை சாப்பிடு. சரி, அது குளிர்ச்சியாக இருக்கிறது. ஓ ஆம், அது உண்மையில சுவையாக இருந்தது. மிகவும் சிறிய ஒன்று. மேலும் தொடர்கிறேன். பீட்சா பீட்சா பீட்சா, நீ செம்மையாக இருக்கிறாய். ஓ, இந்த சீசு எப்படி நீளமாக இழுக்கிறது. என் வாயில் நீர் ஊறுகிறது. இது இன்னும் நல்லதாகவே இருக்கிறது. நான் என் வாழ்நாளில் எப்போதும் பீட்சா சாப்பிடுவேன். ஓ, நிறுத்து, அதை திரும்ப வையுங்கள் அண்ணி. ஓ, நிச்சயமாக அதை சாப்பிடு. ஆஹா, நீர் பொறாமைப்படுகிறீர்கள். எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் அனைத்து துண்டுகளையும் ஒன்றாக சேர்த்து முழு பீட்சாவையும் ஒரே நேரத்தில் சாப்பிடுவேன். ஓ, இப்படி சாப்பிடும்போது இன்னும் சுவையாக இருக்கிறது. நான்சி, தொடங்கு. ஓ ஆம், நான் ஏற்கனவே தொடங்கிவிட்டேன். அவன் மிகவும் ருசியாக சாப்பிட்டான். எனக்கும் சாப்பிட வேண்டும் என்று தோன்றியது. ஓ ஆம், இது மிகவும் நல்லது. நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் நிறுத்த முடியவில்லை. ஓ கடவுளே, நான்சி, நீ சரியாக இருக்கிறாயா? நான் நன்றாக இருக்கிறேன். நான் ஒரு முழுமையான பீட்சா ரசிகன் என்பதை உணர்ந்தேன். ஓ ஆம். ஓ, நான் பெப்பரோனியில் மூடப்பட்டிருக்கிறேன். அவை வீணாக கூடாது. நான்சி, நீ கர்ப்பமாக இருக்கிறாயா? என்ன பீட்சா? என்னை பார்த்து ஏன் சிரிக்கிறாய்? என் வயிறு. எண்ணி எனக்கு உதவு. நான் முயற்சிக்கிறேன், ஆனால் எதற்கும் வாக்குறுதி தரவில்லை. ஓடலாமா, போகலாம்? ஓ நான்சி, ஓ, உனக்காக ஒரு ஊக்குவிப்பான் இருக்கிறது. பீட்சா. வா நான்சி, உனக்கு இது வேண்டுமா? குதிக்கவும் குதிக்கவும், இந்த துண்டை எட்டவும். பிடி, பீட்சாவுக்காக ஓடு. வா. ஓ, என்னை பாரு. நான்சி, நீ அற்புதமாக இருக்கிறாய். நன்றி அப்பா. எனக்கே தெரியும், நீயும் நல்லவன்தான். இந்த சவாலில் உனக்கு பிடித்ததா? என் கார்கள் இவ்வளவு ஒரே மாதிரியாக இருக்க வேண்டாம். ஏன்? என்ன நடக்கிறது? ஜில், நீ என்ன செய்ய போகிறாய்? நான் ஏற்கனவே அழகான என் காரை சிறப்பாக மாற்றப் போகிறேன். அது மிருதுவாகவும் இளஞ்சிவப்பாகவும் மிகவும் அழகாகவும் இருக்கும். என்னை போலவே. அப்பொழுது அனைவரும் இந்த குழந்தை யாருடையது என்று தெரிந்து கொள்வார்கள். உங்களுடையது கூட காயப்படுத்தாது. இதை பாருங்கள், எவ்வளவு அழகாக இருக்கிறது. ஆஹா, என் குழந்தைக்கு இப்போது இமைப்புடன் ஹெட்லைட்கள் இருக்கின்றன. மேலும் முன்புறத்தில் ஒரு அழகான சிறிய மூக்கு உள்ளது. ஓ, பெரிய விஷயம். இது இப்போது மிகவும் பெண்களுக்கே உரியது. நான் ஏதாவது யோசிக்க வேண்டும். ஆமாம், சரி. நீங்கள் தேவையான அனைத்தையும் ஆன்லைனில் ஆர்டர் செய்யலாமே. என் நண்பரே, எல்லாமே வந்துவிட்டது. உன் கார் அலங்கரிக்க விரும்பினாயா? ஆம், ஜில் ஆண்டியிடமிருந்து திரும்பி வந்தது போல உணர்வதற்காக அதை அலங்கரிக்கிறேன். முதலில் காரை கருப்பு வண்ணத்தில் பூசுவேன். எவ்வளவு கடுமையாக இருக்கிறது பாருங்கள். ஆனால் அதுவே எல்லாம் இல்லை. சக்கரங்களை வண்ணம் பூச நேரம் வந்துவிட்டது. அவற்றை இன்னும் குளிர்ச்சியாக காட்ட நான் சங்கிலி மற்றும் முள் மற்றும் சில டயர் வைப்பேன். அருமை. ஹாய் ஜில்,
நீ என்னை பொறாமைப்படுகிறாயா? என்ன என்ன ஓ சரி சரி, கவலைப்படாதீர்கள். அடுத்த நடவடிக்கை என்னால். சரி சந்தாதாரர்கள், என் சங்கிலிய பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கிறதா? மற்றும் கண்ணாடிகள். கூலா இல்லையா? அப்பா, நம்முடைய சண்டை இங்கே முடிஞ்சிடுச்சுன்னு நினைச்சா அவர் மிகுந்த தவறா நினைக்கிறார். ஒரு காரை வெளியே அழகா மாத்துறது ஒரு விஷயம், ஆனா உள் அழகாவும் இருக்கணும். அதே பிங்க் மற்றும் மிருதுவான பொருட்கள், சில பொம்மைகள் கூட அதிகமா இருக்காது. நான் இந்த ஸ்டியரிங் வீல அலங்கரிக்க கூடாது. இப்பொழுது இது முற்றிலும் வேறுபட்ட விஷயம். இப்படிப்பட்ட காரில நீங்கள் ஒரு இளஞ்சிவப்பு நாயையும் வைத்திருக்கலாம். ஒரு பொம்மை ஒன்று பொம்மைகள் அழகு. என் பொம்மைகளை இந்த காரில் சவாரி செய்வேன். எனக்கு அவற்றின் முழு தொகுப்பு இருப்பது நல்லது. இப்போது நீங்கள் இத்தகைய காரில் ஓட்டுவதற்கே அல்லாமல் இங்கே வாழவும் முடியும். உதாரணமாக, உங்கள் விருப்பமான வெளியீடுகளை பவர் அப் இல் பார்க்கலாம். நிச்சயமாக கூடுதல் இளஞ்சிவப்பு கருப்பு விளக்குடன். ஆஹா, அது வேண்டாதே, முற்றிலும் மாறுபடுகிறேன். அது கைனர்களை அலங்கரிக்க சில பொருட்கள் எனக்கு கிடைத்து விட்டன. ஆமா, என் உடைகள் மிகவும் குளிர்ச்சியாக இருக்கின்றன. நான் மட்டும் குளிர்ச்சியாக உடை அணிய வேண்டுமா? என்னோட கால்களும் அதை செய்ய முடியும். அற்புதம். உதாரணமாக, ஹாரிசான்ட் ஸ்டீரிங் வீலில் உள்ள மண்டை ஓடுகள் மிகவும் குளாக இருக்கும். மேலும் பொதுவாக மண்டை ஓடுகள் அதிகமாக இருந்தால் அது இன்னும் குளாக இருக்கும். என் சீட்டை இல்லாமல் நான் வீட்டை விட்டு வெளியே போவதில்லை. மேலும் சில விவரங்கள். ஒரு மண்டை ஓடு, அவை எங்கும் இருக்கட்டும். சரி, நான் குளிர்ச்சியாக இருக்கிறேன். வாவ், அட பொறாமைப்பட்டியா? பெண்களே, இதை பாருங்கள். என்ன பெரிய பொன்பர்கள். இது மிகவும் சுவையாக தெரிகிறது. இது மிகவும் சுவையாக இருக்க வேண்டும். கொண்டு வரப்படும். நான் சொன்னேன், எவ்வளவு வேகமா இருக்குது பாருங்க. நன்றி பெண்களே, நல்லவற்றை வரிசைப்படுத்துங்கள். அனைவருக்கும் இனிய உணவு. ஓ, இது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஹாஹா, நண்பர்களே, அவர்கள் சிக்கி இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும். பெண்கள் மதிய உணவு சாப்பிட முடிவு செய்தார்களா? சுவையாக இருக்கிறது. நாங்கள் குறைவா? சரி நண்பர்களே, அமைதியாக இருங்கள். இப்போது சில நிமிடங்களில் சுவையான மதிய உணவை ஏற்பாடு செய்வோம். என் அழகி இதற்கு உதவும். நீங்கள் பம்பரை திறந்து அதில் கிரில் தொங்க வைத்தால் போதும். இந்த கார் எந்த கிரிலையும் விட சிறப்பாக சூடாகும். பாவ், குளிர். நான் சாசேஜ்கள் மற்றும் ஹாட் டாக் பான்களை மட்டும் கொண்டு வந்தேன். இப்போது உங்கள் வாழ்க்கையில் மிகவும் சுவையான ஹாட் டாக்களை விரைவில் சமைப்போம். இதை பாருங்கள் குழந்தைகளே, இந்த சமையல் யுக்தி நிபுணர்களால் செய்யப்படுகிறது என்பதை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள். இதை மீண்டும் செய்யாதீர்கள். என்ன ஹயங்கம், இத சாப்பிட தயாரா? இது என் சிறப்பு ஹாட் டாக். ருசியாக இருக்கிறது. என்ன, பசங்கள் கூட சாப்பிட முடிவு செய்து விட்டார்கள் போல. ஆனால் நம்முடைய பழக்கர்கள் தான் குளிர்ச்சியாக இருக்கின்றன, இல்லையா? பெண்களே, நீங்கள் எங்கே? துரோகிகள், இந்த காட்சியாளர்களுக்காக என்னை விட்டுவிட்டீர்களா? இது நியாயமில்லை. காலை சிறிய உடற்பயிற்சி செய்வதற்கு மேல் பயனுள்ளது எதுவும் இல்லை. குறிப்பாக உங்கள் சொந்த கார் உங்களுக்கு உதவும் போது எனக்கு உங்களுடன் எவ்வளவு அதிர்ஷ்டம். பெண்களே, என்னை பின்தொடருங்கள். எங்களால் எடை குறைவதை உணர முடிகிறது. ஓ, சுவையாக இருக்கிறது. என்ன? அந்த சத்தங்கள் என்ன? சில் விளையாட்டில் ஈடுபட முடிவு செய்தாரா? நான் எதிலும் குறையில்லை. என் முயற்சி கூர்மாக மாற்றலாமே. எனக்கு ஒரு பெரிய ட்ரங்கும் இருக்கிறது. ஆனால் இதுவரை இங்கே சில குப்பைகள் மட்டுமே உள்ளன. ஆனால் இது நீண்ட காலம் இருக்காது. நான் இப்போதே எனக்கு மிக சிறந்த டம்பிள்களை வாங்க போகிறேன். மற்றும் சில டெலிவரி. உங்க டெலிவரி எடுத்துக்கொள்ளுங்க. இது கனமாக இருக்கு. ஏனெனில் இவை டம்பிள்ஸ் மற்றும் இவை சாதாரண ஆண்களுக்கு பொருத்தமானவை. சரி, நான் தயாராக இல்லை. அருமை, நன்றி நண்பா. உனக்கு முகமா வரவேற்கிறேன். மற்றும் நான் கண்டிப்பாக கோடை காலத்துக்காக உற்சாகமாக இருக்க போறேன். நான் இப்போதே தொடங்குகிறேன்.
ஓ கைஸ், என்னோட வாருங்கள். டம்பல்களை பிடிக்கவும் நாங்கள் உடற்பயிற்சி செய்வோம். பெண்களிடமிருந்து நிறைய கவனம் கிடைக்கும். வாருங்கள், இதை செய்யலாம். நாம் இன்னும் செய்யலாம். உஃப், அதிகமான தசைகள் என்றேதுமில்லை. அஃப், நான் எனது சக்தி அதிகரிக்கிறதை உணர்கிறேன். உஃப். ஓ ஆம். ஹுஃப். பெண்களே, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? சரி, இவைகளுக்கு விரைவாக போகலாம். வணக்கம். அவங்க ரொம்ப குள். அதை பாருங்க. பெண்களே, நீங்கள் எங்கே? மீண்டும் என்னை விட்டு ஓடிவிட்டீர்களா? சரி, எனக்கு நண்பர்கள் எவரும் இல்லை போல் இருக்கிறது. என் கார் மட்டும் என்னை விட்டு போகாது. ஓ ஆம் ஜில், நானும் தனியாக இருக்கிறேன். கேளுங்கள், நாம் ஒன்றா உடற்பயிற்சி செய்யலாமே. நாம் எப்போதும் ஏன் சண்டையிடுகிறோம்? உண்மை ஜெட், நீ இவ்வளவு அழகாக இருப்பதை நான் அறியவில்லை. அதே விதமான விசித்திரமான சவால்களை தவற